தூக்கம் சொக்குனாலும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல செம. குட் மார்னிங். இது வெனஸ்டே மார்னிங். காலையில் குளிர் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருந்தது. என்னோடய துளசி தொட்டி பழசாயிடுச்சு. அதை வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி வச்சேன். லன்ச் வந்துட்டு சிம்பிள் தான். தேங்காய் சாதம், பட்டாணி கூட்டு. ஒரு 1.5 இயர்ஸாகவே எனக்கு ஆக்னி நிறையா வந்துடுச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது. அதனால நிறைய ஸ்கார்ஸும் வந்துடுச்சு. இது வேதாந்திகாவோட ஆக்னி மாஸ்க். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது வந்துட்டு என் பொண்ணோடது. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நெக்குக்கும் காதுக்கும். சாண்டல்வுட் பவுடர், அப்புறம் பாசிப்பருப்பு, வெந்தயம் போட்டு வீட்டில் அரைச்ச மாவு, அது கூட கொஞ்சம் பால், அப்புறம் கொஞ்சம் ஹனி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வேதாந்திகாவோட ஆன்டி ஏஜிங் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதை பற்றி எனக்கு தெரியல. கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான். நம்ம திருப்திக்கு தான். எனக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இது வந்து லஞ்சுக்கு அப்புறம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லை, அதனால ஸ்வீட் ட்ரூத் அப்படிங்கிற ஷாப்பில் இருந்து கேக் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கிறிஸ்மஸ் டெசர்ட். இது பேர் வந்துட்டு யூல் லாக். யூல் அப்படிங்கிறது வந்துட்டு கிறிஸ்மஸ் சீசன். அதாவது அந்த டிசம்பர்லேருந்து ஜான் ஃபஸ்ட் வரைக்கும் உள்ளது தான் யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக்லேயே நிறைய வேரியேஷன் இருக்குது. செமையாக இருந்தது. நான் ஒன்று, லக்ஷ்னா ஒன்று சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.